பட் ஸ்டில் தோ ஒரு 5 கிரெடிட் கார்ட்ஸ் இல்ல 10% லோன் இது போல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு எந்த கிரெடிட் கார்டு நம்ம அப்ரோச் பண்ணுவோம், எந்த கிரெடிட் கார்டு அவனே அப்ரோச் பண்ணா. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்ல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் என்ன கொடுத்துருக்கோம், நீங்க தான் வந்து அந்த பேங்க் வந்து அப்ரோச் பண்ணி எதுவும் கையில காலில் விழுந்து அந்த நீங்க நார்மலா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வர எக்ஸிக்யூட்டிவ் ஐடி கார்டு கேட்டால் கொடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்படியாவது அந்த ஐடி கார்டை கொடுக்காம உங்களை வந்து ஏமாத்தி பெற்றவங்க மைண்டு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதுதான் இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வேணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நண்பர்களே, அத்துமீறும் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ். நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறது எதனால வாங்குறோம்? நம்மளோட சந்தர்ப்பம் நமக்கு தேவைப்படுது, பணச்செலவு இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்பென்சஸ், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி தான் ஒரு கடன் வாங்குறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், கடன் அட்டை. இந்த கடன் அட்டையை வந்துட்டு சும்மா இந்த பெட்ரோல் பங்க்லலாம் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. முதல்ல வந்து வரவனை கூப்பிட்டு இந்த போல நிக்காதப்பா, தயவு செஞ்சு வேற வேலையை போய் தேடிடுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அந்த விற்கிற சேல்ஸ் ஏஜென்ட்டுக்கு தெரியாது எத்தனை பேரோட பாவத்தை வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. சும்மா இந்த வீடியோ பார்க்குற நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் இந்த பெட்ரோலுக்காக வந்து நம்ம கிரெடிட் கார்டை வாங்கியிருப்போம். இல்ல எத்தனை பேர் வந்து நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணா 10% கேஷ் பேக், 5% கேஷ் பேக், இல்லைன்னா 10, 20% டிஸ்கவுண்ட், நல்ல ஆஃபர்ஸ் குடுத்து, விளம்பரம் குடுத்து மக்கள வந்து நல்லா ஏமாத்தி வச்சிருக்காரு. ஸோ ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் அத்துமீறி உங்ககிட்ட ரெக்கவரி பிராக்டிசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்? நான் பணத்தை இப்ப கட்டுறேன், இல்ல அப்ப கட்டுறேன். நான் ஒரு 20 நாள் டைம் குடுங்க, இல்ல ஒரு 10 நாள், 5 நாள் டைம் குடுங்க. நான் கடன வாங்கியாவது கட்டிடுறேன். இது போல வந்து சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் விட முதல்ல கவனிக்க வேண்டியது, அந்த கடன நீங்க வாங்குனீங்களா? நீங்களா போய் கேட்டு அந்த கடன வாங்கினோமா? இல்லன்னா அவனே தேடி வந்து உங்களுக்கு அந்த கடன குடுத்தானா? இப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு அக்ரீமென்ட்டோ இல்ல அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல என்ன குடுத்துருக்கோம்? நீங்க தான் வந்து அந்த பேங்க் வந்து அப்ரோச் பண்ணி ஏதோ கையில கால்ல விழுந்து அந்த கிரெடிட் கார்டையோ இல்ல பர்சனல் லோனையோ வாங்கணும் போல இருக்கும். பட் ஸ்டில் தோ ஒரு 5 கிரெடிட் கார்ட்ஸ் இல்ல 10% லோன் இது போல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு எந்த கிரெடிட் கார்டு நம்ம அப்ரோச் பண்ணுவோம், எந்த கிரெடிட் கார்டு அவனே அப்ரோச் பண்ணா, எந்த பர்சனும் நம்ம போய் வாங்கணும், எந்த பர்சனும் அவனே தேடி வந்து குடுத்தான்ற கணக்கு தெரியாது. அத கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கங்க. வங்கியோட கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட வந்து பணத்த வாங்கிட்டீங்க. ஏன் பணம் கட்டல, இல்ல கட்ட முடியலன்னு சொன்னாங்கன்னா, உங்களோட ஜென்யூன் ஸ்டேட்மெண்ட்ட முதல்ல குடுத்துருங்க. ஓரல் கம்யூனிகேஷனே எனஃப் தான். என் சிச்சுவேஷன் இது, என் சந்தர்ப்ப சூழ்நிலை இது. இந்த சிச்சுவேஷனால என்னால கடன பே பண்ண முடியல. எனக்கு உங்க நேரம் தெரியும் இல்லையா? ஒரு 10 நாள்ல நமக்கு வந்து ரெவென்யூ வந்துரும். இல்ல 5 நாள்ல வந்து நமக்கு சம்பளம் வந்துரும். இல்ல நீங்க பிஎஃப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்துரும். வந்த விட்டு நம்ம கட்டிக்கலாம்ன்னு, அதோட கரெக்ட் எக்ஸாக்ட் டைம மட்டும் சொல்லுங்க. அவன் வந்து பிரஷர் பண்ணி உங்ககிட்ட கேட்பான். இந்த டைம்க்குள்ள கட்டிடுவீங்களா? அதுக்குள்ள கட்டிடுவீங்களா? ஒரு 1 வீக்ல முடிச்சிருவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் அப்ரிஷியேட்டே பண்ணாதீங்க. கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அத்துமீறும்பொழுது, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் போய் வந்து குடுக்குறான். இப்போ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பணம் குடுத்தல், வாங்கல், எஸ்பெஷலி இந்த வங்கி சம்பந்தப்பட்ட பணம் குடுத்தல், வாங்கல், இது சிவில் அஃபென்ஸ் கேட்டகரைஸ் ஆயிடும். ஸோ இப்போ சிவில் கேஸஸ பொறுத்தவரைக்கும், இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க? இது நடைமுறையில இருக்கிறது தான். நீங்க வந்து என்ன சார் கடன் வாங்கிட்டீங்களா? சார் கடன் வாங்குனா வீடு தேடி வரதானே செய்வான். நீங்க தானே வாங்குன கடன கரெக்ட்டா கட்டணும். இதுக்கு மேல கேஸ் இருக்குல்லாம் இங்க வராதீங்க. நீங்க வெளிய போய் முடிச்சுக்கிறீங்க. நீங்க வாங்குன கடன் நீங்க கட்டி தான் சார் ஆவணும். அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. உடனே இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன சொல்லுவான்? சார் பாருங்க சார், உங்க முன்னாடியே கடன கட்ட மாட்டேன். இல்ல எங்கள வந்து குறை சொல்லி பேசிட்டு இருக்காரு. நீங்களும் இதுல இன்வால்வ் ஆகலன்னா எனக்கு பணமே வராது சார்ன்னு சொல்லி பேசுவான். இது வந்து தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. அந்த சினாரியோல அந்த பர்ட்டிகுலர் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோட ஐடென்டிட்டி கார்ட நீங்க ஸ்டேஷன் மூலியமாவே வாங்குறது தான் உங்களோட சாமர்த்தியத்தனம், உங்களோட புத்திசாலித்தனம். நீங்க நார்மலா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வர எக்ஸிக்யூட்டிவ் ஐடி கார்டு கேட்டா குடுத்துருவான்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? எப்படியாவது அந்த ஐடி கார்ட குடுக்காம உங்கள வந்து ஏமாத்தி, அன்னைக்கு பணம் வந்து வசூல் எப்படி பண்ணலாம்? அந்த மோட்டிவ்ல மட்டும் தான் இருப்பானே தவிர, ஐடி கார்ட குடுப்போம். ஒரு நியாயமா போய் அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுவோம். ஏன் கட்ட முடியல? இந்த இந்த சிச்சுவேஷன்லாம் அது இதெல்லாம் சட்டையா பண்ண மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் வந்து உங்க மேல வந்து பணம் நீங்க கட்டலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்குறது வந்து சிவில் அஃபென்ஸா போகும். சரி, சிவில் கேட்டகரைஸ்ல வருது. அப்போ உங்கள வந்து அத்துமீறி நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்கள அத்துமீறி அவனோட லிமிட்ட மீறி உங்கள வந்து தொந்தரவு பண்றதோ, ஹராஸ் பண்றதோ, இல்ல டார்ச்சர் பண்றதோ, நீங்க வீட்ல இல்ல நண்பர்களே. உங்களோட மனைவி, இல்லன்னா உங்களோட அப்பா, அம்மா, குழந்தைங்க யாராவது வீட்ல இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கும்போது கடன் வாங்குனது நீங்க. அப்ப கடனை யாருடைய பொறுப்பு? கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ உங்களால அந்த கடன பே பண்ண முடியலன்னா, இந்த கடனுக்கு உங்க மிஸ்ஸஸோ, இல்ல பெத்தவங்களோ, இல்ல உங்களோட குழந்தைங்களோ எந்த எந்த விதத்துல வந்து பொறுப்பாகிட முடியும்? அன்டில் அன்லெஸ் தே ஹேவ் சைன்ட் எனி கோ-பாரோவர் ஆர் அன்டில் அன்லெஸ் தேர் இஸ் எ கோ-கேரண்ட் ஒரு கேரண்டர் கையெழுத்து இருக்குன்னா, தென் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இப்ப அப்பா, அம்மா இருக்கும்போது அவங்க கிட்ட வந்துட்டு எமோஷனலா பேசுறது, உங்க பையன் வந்துட்டு கடன்லாம் கட்ட முடியாது. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா திட்டுறது. நீங்க வந்து குடும்பமாவே சேர்ந்து ஃப்ராட் பண்றீங்க. பெத்தவங்கலாம் வந்து மோர் தென் 50, 60, 70ஸ்ல இருக்கும்போது, குடும்பமே ஃப்ராடு பண்ற குடும்பம்.
குடும்பமே ஏமாத்திட்டு போற குடும்பம்னா, பெத்தவங்க மைண்ட் கண்டிப்பா அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதுதான் இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வேணும். நீங்க அஃபெக்ட் ஆனா தானே பணத்த எப்படியாவது கட்டி முடிச்சுட்டு வெளியில வந்துரலான்றத நீங்க பிளான் பண்ணுவீங்க. இது போல பண்ணாங்கன்னா, நீங்க தாராளமா 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியாது. ஆனா உங்கள ஹராஸ் பண்றான்னு நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும் இல்லையா? 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, இத நேர்ல போகும்போது என்ன சொல்லுவான்? சார் பணம் குடுத்தல் வாங்கல் இஷ்யூ சார். இது உள்ள வர முடியாது சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கம்ப்ளைண்ட் பணத்த வாங்குறதுக்கு கிடையாது. கம்ப்ளைண்ட் பணம் வாங்குனது நானு. என் பெத்தவங்க கிட்ட போய் எப்படி பேச முடியும்? என் கட்டுன என் ஒய்ஃப் கிட்ட போய் எப்படி பேச முடியும்? இல்லன்னா என் குழந்தைகிட்ட போய் எப்படி பேச முடியும்? நீங்க கிளியரா கம்ப்ளைண்ட்ட ஃப்ரேம் பண்ணி குடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பணத்த நீங்க இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா, தட் கம்ஸ் அண்டர் சிவில் கேட்டகரி. சிவில் அஃபென்ஸா போயிடும். எப்படி ஹராஸ் பண்ண முடியும்? என் வீடு தேடி நான் இல்லாதபோது இன்டிமேஷன் இல்லாம எப்படி அப்பா, அம்மா கிட்டயோ, இல்ல ஒரு தவறான முறையிலயோ, இல்ல ஏதோ கெட்ட வார்த்தைகள பிரயோஜனப்படுத்தி கூட எப்படி பேச முடியும்னு சொல்லி நீங்க தாராளமா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால சிவில் அஃபென்ஸ் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டா இது வேடன்னா, நம்ம ஃபோன் போட்டு சார் பணம் வாங்கிட்டேன் சார் கட்டலன்னீங்கன்னா, போலீஸ்காரர் வந்துட்டு, சார் இதெல்லாம் வெளில வச்சு டீல் பண்ணிக்கங்க. கடன் வாங்கினா நீங்க கட்டணும். கடன் வாங்கினா அவரு வந்து கலெக்ட் பண்ண தான் செய்வாருன்னு அனுப்பிடுவாரு. என்ன தப்பு நடந்ததோ, அந்த தப்ப கரெக்ட்டா நீங்க அடிக்கணும். ஒரு மிஸ்ஸஸ் வீட்ல இருக்காங்க, பேரன்ட்ஸ் வீட்ல இருக்காங்க. அவங்கள போய் தொந்தரவு பண்ணனா, அவங்கள தொந்தரவு பண்றாங்கன்னு தான் நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தாகணும். ஆனா நெறைய பேர் பண்ற தப்பு, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பணம் வாங்கிட்டேன் குடுக்கல. என்ன தொந்தரவு பண்றாங்கன்னு உங்கள நீங்க இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க. நீங்க எதுக்கு இன்வால்வ் ஆவுறீங்க? நீங்க தான் அந்த இடத்திலேயே இல்லையே! இடத்துல யார் இருந்தாங்க? யார் அஃபெக்ட் ஆனாங்களோ, அவங்கள ஃபோன் பண்ண சொல்லி 100க்கு கால் பண்ண சொல்லி சொன்னீங்களா, முடிஞ்சு போச்சு நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் பல வீடியோக்கள்ல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.